பண்ண 3 மணி நேரம் 3 மணி நேரம் நீ சொன்ன ஏன் சார் ஏன் செல்லு நான் சொன்னதெல்லாம் இந்த ஐயனுக்கு புரியல. நீ இப்படி இப்படின்னு கண்டுக்கிட்டார இந்த செவிட்டுக்கு அது ஐயனு நீ வச்சிருக்கிறியா? சைஸ் பண்ணவர் காது கேட்காதுல. ஓ தெரியாதவங்கள அதனால சைன் மொட்டை அடிச்சுக்கிறோம் காது குத்துங்கன்னு சொன்னேன். சாமி என் பையனுக்கு காது குத்து பேர் வைங்க. காது குத்து போகுங்க. ஆட்டினில் போடட்டுமா இல்லை சாட்டினில் போடட்டுமா? இந்த சீட்டார் ஐயன் வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்டியாடி அவ ஆட்டின்ல போடவா இஸ்பேட்ல போடவான்னு கேட்கிறான். ஏதாவது ஒண்ணு போடுங்க சாமி. என் பையன் நின்னா நிக்கணும் உட்கார்ந்தா உட்கார்ந்து சின்ன மகை என்னான்னு கேட்கணும். நின்னா கிணி கிணி கிணின்னு ஆடுது. ஏன் சாமி இது என்ன கிறக்கம்? கிரையமா இது நாய்ப்பி தின்னு என் பைய தின்னுங்க. இல்லப்பா இது செய்கூலி வேண்டாம், சேதாரம் முட்டு கொடு. போட்டா உன்னை பாவமா இருக்குது. ஏழை குடும்பம் பாவமா இருக்குது. 1500 ரூபா தரணும். 1500 ரூபா வேண்டாம்டா, ஒரு 300 ரூபா கொடுறா. தர முடியாதுக்கு 2000 ரூபா தரணும். 2000 இப்ப வைக்கிற விலைக்கு 2000 தர முடியாதுடா. போனா போயிட்டு போகுது. 50 ரூபாய் கொடுறா. உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஒரே விலை 3000 ரூபா தர குத்துங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. 1.25 ரூபா கொடுறா, நான் குத்திட்டு போறேன். சொல்லி சொல்லி மட்டும் சைஸா சேர்த்த விலகி மட்டும் தான் சுவிபேத்துவே நாட்டுக்கே வீடு சச்சே போகும். ஆசாரி ஐயா இது முனகத்தை மட்டும் கண்ணு சின்ராஜ் முனகத்தை மட்டும் கண்ணுன்னு சுவிச்சே ராமச்சந்திரன் சச்சே போகும். செத்தாலும் பரவாயில்ல. காதப்பிடி என்ன தட்டா பிடிச்சி பிடிக்கிறியா போய் குழந்தை காதப்பிடியா? கடுக்கு 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 புடுக்கு. உங்க வாய் நேரம் பேர் வைங்க. வாய் நேரம் வைக்கணும்னா பீனு வைக்கணும். இல்லைங்க எங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வைங்க. எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். ஊர் சுற்றி மந்துக்கு வந்துரு. எங்க அப்பதான் ஏடுகொண்டலைக்கு முதிரி திப்பி பெத்த பகடின் பேர் வாங்கின பரம்பரை எங்க மாதிய பரம்பரைங்க. அவர் சாமி எங்க அப்பன் தான் பெரிய வீரன். எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். எங்க அப்பன் பேர் வைக்கணும். மரியாதை கேட்டு பாருங்க. என் பையன் உனக்கா பிறந்தியா? அப்புறம் பின்னிலையாக்க ஆமா இவங்க அப்பன் பேரு வேறு இருட்டுக்குள்ள ஒண்ணு கிடைக்கிறதுக்கு ஒத்தியா போக மாட்டேன். எங்க அப்பன் பேரு முத்து வீர. 2 பேரும் சேர்த்து முத்து வீரா முத்து வீரா முத்து வீரா அம்மா சொல்றா அப்பா சொல்றா. முத்து வீரா மீ அப்பா சின்ன சொல்றா. மீ அப்பா சின்ன மீ அப்பா சின்ன சொல்றா. காசு கொடுக்கணுமா? நீங்க போகையில தர்றா. நீங்க செத்து தூக்கிட்டு போவாங்கல்ல தேர் மேல தேரத்தோட புடிச்சிட்டு போங்க. உப்படமங்கல தெற்கு கேட்டுல நாச்சி முத்து பண்ணியாடி சுங்க வாங்குவாரு. துண்டை வச்சு விரிச்சி போட்டுக்கிட்டு அம்மா ஏ மகேஷே ஏ ராஜேஷே ஏ விக்னேஷே அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் பெற்றதுங்க உன் பொண்டாட்டியா? போன வாரத்தை என்கிட்ட வந்தா அப்படி சொர போடுறதுக்கு போனையா? சொரப்போடு வந்து அப்படியா வயிறு ஒட்டி போயிடுச்சு. இப்ப எப்படி குழந்தை பிறந்துச்சு? சாமி இதெல்லாம் காரக்குடி அறந்தாங்க வம்சம். 10 மாதத்து வரைக்கும் வயிறே தெரியாது. அப்படியா? அப்படியே வயிறு வயிற்று பெருசா வந்தாலும் பெலட்டை போட்டு அப்படியே உள்ள அமுத்திடுவாங்க. 10வது மாதம் கொப்பிடு பெருத்து கப்பிடு பெருத்துருவாங்க. போய் சொல்ற. இது காசிராஜ பெற்றெடுத்துள்ள மாலை சுத்த பிறந்த மன்னருக்காகாது, கோடி சுத்த பிறந்த கோத்தருக்காக எழுந்து குழந்தைய நீ தூக்கிட்டு வந்துட்ட. நான் போய் ஊர் சொல்லப்படல பொடி வைக்க போறதா? பொடி வைக்க போறதா? சாமி அப்படியெல்லாம் சொல்லாதுக்கு என் பொண்டாட்டுக்கு அடியில் இருக்கிறத கொடுக்க சொல்றேன். அடியில் இருக்கிறத வேணாம்டா, நல்லா இருக்கு நடுவில் இருக்கிற. சாமி நான் யாரும் சொல்லி பெட்டிக்குள்ளே தென்னுவல் மாட்ட சாப்பிட்டு இருந்த போய் ஊர் போர் சொல்ல சொல்லி
தைய பொடி வச்சு பேசுறான். குழந்தை தொட்டிலே நீ எடு, குழந்தை தொட்டில் நீ எடுத்துக்க, தும்பி தோலை நான் எடுத்துக்கிறேன். என்னடா தடி? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் கோணகிரி பட்டணம். விக்கே விக்கே உட்கார ரெண்டு வாரம் கேத்துங்க இல்லையா? உட்காரு உட்காரு. குழந்தை தொட்டில நீ எடுத்துக்க, தும்பி தோலை நான் எடுத்துக்கிறேன். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் பட்டணம் தான் போகலாம் மடி, பொம்பளை பண்ணங்க தேடலாம் மடி.